வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது பெண்களுக்கு தேவையானது. இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய நாப்கினுக்கும் என்ன வித்தியாசன்றது இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்றைக்கி ஒரு டெமோ ஒன்று பண்ணுறேன், பார்க்கலாம். தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இரநூறு ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து பாருங்கள், ஒரு 100 ml தண்ணி தான் விட்ருக்கேன். இது சைடில் லீக் ஆகுது. இதில் 100 ml கூட இருந்திருக்காது. இதில் பாரு, தண்ணியெல்லாம் சைடில் அப்படியே போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தண்ணி கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதாகலை. அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ பார்க்குறாங்க. தண்ணி ஊற்றுனாங்களா, இது கை வைக்கிறோம் பாருங்கள், இங்கே ஈரமே இல்லை. இதை பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன், இந்த தண்ணி ஈரம் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், அப்படியே தண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வந்து பண்ணுறாங்க. ஒரு குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதில் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. மொத்தமாக நம்ம பெண்கள் ஆகியவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் வந்து என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, மலட்டுத்தன்மை வருது, கேன்சர் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அதே நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய நாப்கின் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள இதில் வந்து 8 லேயர் இருக்கும். ஃபியூவர் காட்டன். இந்த காட்டன் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உறிஞ்ச தன்மை பார்த்திங்கன்னா 200 ml தண்ணி ஊற்றியும் அது வந்து சுத்தமாக நம்ம கை வந்து தொட்டிருக்கும் வரை சின்ன ஈரம் கூட இல்லை. அந்தளவுக்கு வந்து இதாக இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான பொருளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நன்றி.